Welcome to my YouTube channel. This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing அப்படின்றது ஒரு மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜாப். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் கொடுப்பாங்க. ரெஃபரல் கிடையாது, செல்லிங் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அக்கௌண்ட்ஸ் இருந்தால் அதுவே போதுமானது. ட்ரஸ்டட் அண்ட் ஜென்யூனான ஆன்லைன் கம்பெனி. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான ரெட் ரைஸ் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிகப்பரிசி இட்லி எப்போவுமே யூஸ்வலாக வந்து இட்லி ரைஸ் வச்சு தான் பண்ணுவோம். இந்த வாட்டி ஹெல்த்தியாக ரெட் ரைஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த 1/4 படி உலக்கில் 1.5 1/4 படி வந்து நான் இன்றைக்கி இட்லி அரிசியும் ப்ளஸ் ரெட் ரைஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் முழுக்க ரெட் ரைஸும் கூட எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஆஃபாக கூட எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 hours கிட்ட ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours இல்லை 3 hours ஊற வச்சா போதுமானது. இந்த உளுந்து அளவு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம இட்லிக்கு எடுப்போம் இல்லையா, 5:1 ரேஷியோ, அதே ரேஷியோ தான். இந்த 1/4 படி உலக்கில் 1.5 1/4 படியும், இந்த குட்டி டம்ளரில் 1.5 டம்ளர் உளுந்தும் எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த குட்டி டம்ளரில் 5 டம்ளர் சேர்ந்த அளவு தான் இந்த ஒரு 1/4 படி உலக்கு. ஸோ 5:1 ரேஷியோ தான். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி மாவுக்கு எப்போவும் ஆட்டுற மாதிரி தான் உளுந்து போட்டுட்டு இந்த அளவு வரணும். பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பஃபியாக வரணும். இந்த அளவு வந்தால் தான் இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ உளுந்து மாவை மட்டும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டவொடனே தண்ணி உடனே ஊற்றுங்க. இல்லைனா அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால கிரைண்டர் கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு. தண்ணி உடனே ஊற்றிட்டே இருந்திங்கன்னா நல்லா வந்து கிரைண்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு அரிசியும் நல்லா கிரைண்ட் ஆகி வந்துருச்சு. இந்தளவு கிரைண்ட் ஆகி இருந்தாலே போதும். இப்போ அரிசி மாவையும் கழட்டிடலாம். இப்போது நம்ம அரைச்ச மாவில் உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உளுந்து மாவையும் இது கூடவே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கலந்துட்டு இது வந்து ஒரு ஓவர் நைட் புளிச்சா போதும். கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புளிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப வெயில் அடித்தா வந்து கொஞ்சம் கம்மியாக புளிக்க வச்சாலே போதும். இது நல்லா ஈஸியாகவே புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஓவர் நைட் வச்சுருந்தேன். நல்லா பஃபியாக சூப்பராக வந்து மாவு புளிச்சு வந்துருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதே மாவை வச்சு நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம இட்லி வந்து ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். 10 to 12 minutes வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது கூட வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியானதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.